அடுத்தது அழைக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டிரெக்டர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சென்சிபிளா ரொம்ப பல விஷயங்களை நம்மளுக்காக வந்து எடுத்து சொல்லக்கூடிய நம்மளோட ஃபேவரட்டான ராம் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டலுடன். Good evening, sir. வணக்கம். வணக்கம் sir. Welcome to our pre-release event. Very happy to have you here, sir. சொல்லுங்க, இன்னைக்கு வந்திருக்கீங்க blessings and wishesக்கு. Please share it, sir. நான் வந்து விக்கியோட ஃப்ரெண்ட், விக்கியோட ஃபேன். அண்ட் விக்கியை வந்து எனக்கு 2012 பிப்ரவரியிலேருந்து தெரியும். ஸோ 2012 பிப்ரவரி விருகம்பாக்கத்தில் என் ஆஃபீஸ்க்கு வந்த விக்கிக்கும் இன்றைக்கி 2026 இங்கே உட்காந்துருக்கக்கூடிய விக்னேஷ் சிவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உயரத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா விக்கிக்கு வந்து எதுவுமே உடனே நடக்காது. ஆக்சுவலாக இந்த ஆடியோ லான்ச் வந்து நேற்று வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று மழை வந்துருச்சு மாற்றினாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சுலபமாக நடக்கிறது, விக்கிக்கு மட்டும் வந்து ஒரு பயங்கர கஷ்டப்பட்டு தான் விக்கி எதையுமே அச்சீவ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வருவா அப்படி. ஏன்னா விக்கி யோசிக்கிற கதைகள் அப்படி. இப்போ உங்கள் எடிட்டர் சொல்லிட்டு இருந்தார், வேறு ஏதாவது ஒரு கதையை பண்ணினாலும் முடிச்சுட்டு போயிருக்கலாம். அது ஒரு ஃப்யூச்சர்னு வச்சு அதுக்கு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொன்று பண்ணணும் வச்சு இந்த படத்துக்கு இவ்வளோ ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, தன்னால் இது வரைக்கும் செய்யாத ஒன்று செய்கிறது, தமிழ் சினிமாவில் யாரும் முயற்சி செய்யாத ஒரு கதை பரப்பில் ஒரு கதையை யோசிக்கிறது, இதுதான் விக்னேஷ் சிவனுடைய அடையாளம். ஆக்சுவலாக எல்லா போராட்டத்துக்கும் காரணம் அதுதான். விக்னேஷ் சிவன் தான்ங்கிற ஒரு அடையாளம் வச்சுருக்காருல. ஏன்னா நான் விக்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், இந்த 3 Idiots மாதிரி, முனாபா MBBS மாதிரி, ராஜ்குமார் ஹிரானி மாதிரி படம் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் தமிழில் யாராவது ஒருத்தர் இருக்காருன்னா அது விக்னேஷ் சிவன் தான். ஏன்னா நானூறு ரவுடி தான் கதையை நான் ஒரு 300 தடவை கேட்டிருப்பேன் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி. 300 தடவை கேட்குறப்போ நான் சிரிச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கு அனிருத் வந்து 400 ரவுடி தான் படத்தோட ஹீரோ. ஆனால் அவர் அப்போ ஏன் மிஸ் பண்ணான்னு தெரில, பண்ணல. 400 ரவுடி தான் கதையை எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அன்னைக்கு இருந்த எல்லா ஹீரோட்டையும் விக்கி போய் சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல விஜய் சேதுபதி பற்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். விக்கி வந்து எல்லாத்தையும் கதை சொல்லிட்டாரு. ஒரு நாள் சொன்னார், சார் ப்ரொடியூசர் அமைஞ்சிச்சு, எல்லாம் அமைஞ்சிச்சு, ஆனால் ஹீரோ மட்டும் அமையலை அப்படின்னாரு. நான் சொன்னேன், நம்ம விஜய் சேதுபதிட்ட கேட்போம். விக்கி சொன்னார், இல்லை சார் அந்த கதைக்கு அவர் கொஞ்சம் ஒல்லியாக இதுவாக கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஒருத்தர் ராணு ரவுடின்னு சொன்னால் தான் நல்லாயிருக்கும், விஎஸ் சொன்னால் எப்படி இருக்கும்னு. நான் சொன்னேன், அவர் வேணாங்கிறது அவர் சொல்லட்டுமே அப்படின்னு நான் தான் ஃபோன் பண்ணேன். அவர் திண்டுக்கல்ல இருந்தார். சார் நான் போடா போடி பார்த்ததுலேருந்து விக்கியோட படம் எடுக்க ரெடியாக இருக்கேன், விக்கி தான் வர மாட்டேங்கிறார் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் விக்னேஷ் சிவனுக்கு விஜய் சேதுபதி வந்தார். விஜய் சேதுபதி விக்கிக்கு மட்டும் இல்லை, பாலாஜி தரணிதரன், கார்த்திக் சுப்புராஜ், நலன் குமாரசாமின் பல யங் ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ்க்கு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு இடம் கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி. அண்ட் விக்கிக்கு 400 ரவுடி தான்லேருந்து எல்லாமே மாறிச்சு. அனிருத் வந்தார், தங்கமே பாட்டு வந்துச்சு, நயன் வந்தாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் பேசக்கூடிய காதல் அன்றைக்கி விக்கிக்கு நடந்துச்சு. காதல் பயங்கர விசித்திரமானது, அழகானது, அதிசயமானது. எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அது டக்குன்னு அடிக்கிற ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடும். அந்த மின்னல் வெளிச்சத்தில் டக்குன்னு பார்த்து கையை பிடிச்சோன்னா சேர்ந்துருவோம், இல்லைன்னா சேர மாட்டோம். அப்படி மின்னல் வெளிச்சம் அடித்தப்போ விக்கியும் நயனும் 2 பேர்த்த பார்த்தாங்க, கையை பிடிச்சாங்க, காதல் நடந்துருச்சு. ஸோ நானும் ரவுடி தானும் இந்த படம் கிட்டத்தட்ட ஒன்று தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ ஃப்யூச்சர் போனாலும், எவ்வளோ ஏஐ வந்தாலும், எவ்வளோ ஆப் வந்தாலும், காதல்ங்கிறது ஒரு அழிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத, கட்புலனாகாத அழகான ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் பொய்களால் நிறைந்த ஒன்று தான் காதல். தொல்காப்பியர் சொல்லுவார், காதலில் முக்கியமே பொய் பாராட்டல்னு சொல்லி. நேற்று நைட் ஃபுல்லாக ஒன்றை தான் நினச்சிட்டு இருந்தேன். உனக்கு குட் நைட் அனுப்பாமல் நான் தூங்கவே மாட்டேன், எந்திரிச்சு உனக்கு தான் குட் மார்னிங் சொல்கிறேன், இப்படின்னு பல குட்டி குட்டி பொய்களால் நிறைந்த ஒன்று தான் காதல். அந்த குட்டி குட்டி பொய்களை நிஜம் நம்புறதான் காதல். ஆனால் விக்கி சொல்கிறாரு, இவர் வச்சுருக்க ஆப்பில் வந்து யார் பொய் சொன்னாலும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறார். காதலன் காதலிடம் பொய் சொன்னாலும் சரி, காதலி காதலிடம் பொய் சொன்னாலும் அந்த ஆப் காட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி காட்டி கொடுத்தா காதல் என்ன ஆகும் சார்? அதுக்கப்புறம் காதல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும்னு தான் சொல்கிறார் தொல்காப்பியர். அதுக்கும் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, வேட்கை ஒருதலை உள்ளுதல் மெலிதல் ஆக்கம் செப்பல் நாணுவரை அறுத்தல் நோக்குவை எல்லாம் அவையே போரல் மறத்தல் மயக்கம் சாக்காடு என்ற சிறப்புடை மரபினவை கலவன மொழிப. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, வேட்கைனா ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி இன்னொரு ஆண் மேலேயோ பெண் மேலேயோ வரக்கூடிய அந்த காதல் உற்சாகம், அது வேட்கை. வந்ததுக்கப்புறம் அந்த எதிர்த்தாப்படி நம்மளை பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களே நினச்சிட்டே இருப்போம், அதான் ஒருதலை உள்ளுதல். அப்படி நினச்சி
உடம்பு மனசு எல்லாம் மெலிஞ்சு போகும், அதான் மெலிதல். அதுக்கப்புறம் தூக்கத்தில் புலம்புவோம், ஆக்கஞ்செப்பல், நானும் ஒரு இரத்தல். அதுக்கப்புறம் வெக்கம், மானம், சூடு, சொரணம் எல்லாம் விட்டு நடு ரோட்டில் வந்து நிற்போம். அதுக்கப்புறம் நம்மளே மறந்து மயங்கி செத்து போகக்கூடிய அளவுக்கு சிறப்புடையது காதல் அப்படின்னு சொல்கிறார் தொல்காப்பியர். கிட்டத்தட்ட அது 2050 இருந்தாலும் சரி, 2100க்கு போனாலும் சரி, காதல் அப்படியே தான் இருக்கும், அந்த சிறப்போடு தான் இருக்கும். ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கானதுன்னு பார்க்குறப்ப நம்ம ஆப் பற்றி பேசுகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இப்போ உங்களை பற்றி ஏதாவது சொல்லணும்னா முன்னாடி விக்கிபீடியாவில் தேடுவோம், இல்லை ஒரு ப்ரொஃபைலில் தேடுவோம். இப்போ வந்து ஒரு ஆப்கிட்ட கேட்டால், ChatGPT கேட்டால் அது வந்து தகவலை சொல்கிறதில்ல, உங்களை பற்றி ஒரு வெர்டிக்டே கொடுக்குது. நீங்கள் யாருங்கிற தீர்ப்பே அது கொடுக்குது. இனிமேல் நம்ம பிராண்டிங் பண்ணணுன்னா நம்ம வந்து வேறு யார்ட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. ஆப்புக்கு நம்மளை பற்றி என்னெல்லாம் சொல்லணும்னு சொன்னால் மட்டும்தான் நம்மளை பற்றி ஒப்பீனியன் வரும். எப்படி வாட்ஸ்அப்பை நம்ம நம்பிட்டு இருந்தோமோ இப்போ எல்லாரும் ஆப்பை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உலகம் வந்து யோசிச்சு பார்த்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறிட்டு இருக்கு. இவ்வளோ காம்ப்ளிகேஷன்லையும் இவ்வளோ நவீனத்திலையும் மாறாத ஒன்று காதல். அந்த காதல் எப்போதும் உலகத்தை முன்னேற்றத்தை நோக்கியே கொண்டு போவோம். அப்படிங்கிறது தான் LIK அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு இந்த கதையும் தெரியும். இந்த படத்தோட வில்லனை வந்து நான் வந்து ஹோமோசெப்பியன்ஸ் எழுதின ஆத்தரும் இந்த படத்தோட வில்லன் SJ சூர்யா சாரும் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் விக்கி இந்த மாதிரி கதைகளை யோசிக்கக்கூடிய தைரியம், உற்சாகமெல்லாம் உள்ள ஒரு பாய் விக்கி. ஏன்னா நான் விக்கி வந்து அந்த சுருள் முடி, அந்த சேட்டை கண்ணு, இப்போ கொஞ்சம் குண்டாயிட்டார். அப்போ இன்னுமே நிஜமாவே பாயாக இருந்தார் அவர். நான் எப்போதுமே விக்கி மிக்கி லக்கி பாய் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் என் ஆஃபீஸ்க்கு வந்தாலே எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து வந்துடும். ஸோ ஃபார் மீ இஸ் ஆல்வேஸ் அ விக்கி மிக்கி லக்கி பாய். அண்ட் அவர் இன்னும் எவ்வளோ லக்கினா, இந்த ஈவெண்ட்டுக்கு அவர் என்னை இன்வைட் பண்ணல. நயன் தான் வந்து 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, அப்புறம் 3 நாளைக்கு முன்னாடி சாயங்காலம் சொன்னாங்க, அப்புறம் நேற்று சாயங்காலம் சொன்னாங்க, இன்னைக்கு காலையில் சொன்னாங்க, அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் சொன்னாங்க வந்துட்டீங்களான்னு கேட்குற வரைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனைவி கிடைக்கக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்டமான ஒருவர் தான் விக்கி. ஸோ மை டியர் விக்கி மிக்கி லக்கி பாய். அப்புறம் வந்து அவங்க அம்மாவால் வளர்க்கப்பட்ட ஒரு பையன். அதுவும் வந்து அவங்க ஆக்சுவலாக நானூறு ஓடிதானில் வரக்கூடிய அம்மாவும் அவங்க அம்மாவும் ஒரே அம்மா தான். விக்கி எப்படி அவங்க அம்மாவை எப்படி கூப்பிடுங்க? விக்கி உங்கள் அம்மாவை மீ அப்படின்னா விஎஸும் அந்த படத்தில் கூப்பிடுவார். அண்ட் விக்கிக்கு இருக்கக்கூடிய ஹியூமர் மாதிரி 100 மடங்கு ஹியூமர் உள்ளது தான் அவங்க அம்மா. அண்ட் அவங்க எப்போ இன்னும் விக்கியும் சரி அவங்க அம்மாவும் சரி எப்போ திட்டுறாங்க எப்போ பாராட்டுறாங்க நமக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க திட்டுறதும் சரி இதுவும் சரி. அண்ட் அனிருத் சார் அண்ட் ஃப்ரம் நானும் ரவுடிதான்லேருந்து ஆக்சுவலாக விக்கியோடைய பர்சனல் காதலுக்குள்ளேயும் அவரோட பாடல் இருக்குது. விக்கியினுடைய முன்னேற்றத்திலையும் விக்கியினுடைய பயணத்திலையும் அவர் உடன் நிற்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா விக்கி இஸ் த ரேரஸ்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டர். ஏன்னா அவன் எழுதுகிற மாதிரியான அந்த காட்சியை அந்த நோக்கத்தில் அந்த லேட்டரல் திங்கிங்கில் எனக்கு தெரிஞ்சு தமிழில் யாரும் அப்ரோச் பண்ணுறதில்ல. பியூராக ஹிலேரியஸ் படம் பண்ணக்கூடிய எல்லா குவாலிட்டிஸும் கேலிபரும் உள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிலிம் மேக்கர் விக்கி. அனிருத் சார் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் விக்கி. அண்ட் பிரதீப் சார் அண்ட் அந்த காலத்தில் பாரதிராஜாட்டிருந்து பாக்கியராஜ் வந்தார், பாக்கியராஜ்லேருந்து பார்த்திபன், பாண்டியராஜ், இப்படி டைரக்டர்ஸ் ரைட்டர் ஆகலாம் அப்படிங்கிற அந்த வேவை திரும்ப தமிழ்நாட்டில் லவ் டுடேலேருந்து கிரியேட் பண்ணவர் வந்து பிரதீப். ஆக்சுவலாக அவர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் இன்றைக்கி வந்து நம்ம வித் லவ் டைரக்டர். அண்ட் அவர் தான் டைரக்டர் கம் ஹீரோ இல்லையா? வித் லவ்ல இல்லை, அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர். பட் முதல் படம் அவர் டைரக்ட் பண்ணி குட்டியாக நடித்தார். நம்ம இப்போ அவரே நடிக்கிற படத்துக்கு அவரே டைரக்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இன்றைக்கி டைரக்டரும் ஹீரோவும் ஒரே ஆள் தான். ஒரு ரைட்டர் ஹீரோ ஆக முடியும். அண்ட் தமிழ் சினிமாவில் ஒருவர் ஹீரோ ஆவதற்கு உருவமோ உயரமோ எடையோ அழகோ அவசியம் இல்லை அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்தவர் வந்து நம்முடைய பிரதீப். அண்ட் அதுதான் தமிழ் சினிமாவுடைய பலம் நான் நினைக்கிறேன். எப்போதுமே ஏதாவது ஊர்லேருந்து கிளம்பி வருவக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கையும் கனவுலும் உடைய எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கதவை திறந்து வச்சிருக்கிறது தான் தமிழ் சினிமா. அது 2050 ஆனாலும் சரி 2100 ஆனாலும் சரி அப்படி இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ரவிவர்மன் இருக்காரான்னு தெரில, என்னுடைய ஃபேவரட் கேமராமேன், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் அவர் இப்போ தான் நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுடைய எடிட்டிங் ஸ்டைல், அது பல தடவை நான் சொல்லிட்டேன். அண்ட் நைஸ் டு சி யூ சார். அண்ட் NTKன்னு ஒரு LIKவிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இதை ஒரு பெரிய திரையில் மக்களோடு மக்களாக சிரித்து மகிழ்ந்து பார்ப்பதற்கு நானும் காத்திருக்கிறேன். ஸோ மிஸ்கின் சார் அவர்களே ஒரு பலத்த கைத்தட்டலுடன் மேடை கலைக்கலாம். நம்ம வைபே வைபாஸ் ஜென்சியின் லவ் வாய்ஸ் நல்லா வளைச்சு நெளிச்சு உச்சத்தை தொட்டாச்சே. சீக்கிரமாக பேசிட்டு போகிற நினச்சிக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா இப்போ போனால் தான் விடிஞ்சா வீட்டுக்கு போக முடியும்.
ஏன்னா நான் இங்கேருந்து வரும்போது தூங்கிட்டேன், எந்திரிச்சு பார்த்தா ஏதோ கோயம்புத்தூருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. பிள்ளைங்களாம் எவ்வளோ தூரம் வந்து படிக்கிறீங்களே? படிக்கிறீங்களா? சார் இது கோயம்புத்தூர் இல்லை சார், இது ஆந்திரா சார். ஆந்திராவா? ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம் ராம பார்த்தது வந்ததுலேருந்து. தம்பி இந்த எல்ஐகே கொஸ்டின்லாம் எனக்கு கேட்டுறாதப்பா, நானா பேசிடுறேன் மேனேஜ் பண்ணி. சார் எல்ஐகே பற்றி என்ன நினச்சீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலாக. சரி சார். என்ன சார்? சார் வர 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 அதை சொல்கிறேன். என்ஜாய் பண்ணுவோம் சார். ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வர்றேன். ஸ்டேஜில் ஏறக்கூடாதுன்னு நினச்சிக்கிருந்தேன். விக்கி வந்து கழுத்தில் கத்தி வச்சு, சார் என் படத்துக்கு நீங்கள் ஸ்டேஜ் ஏறணும் சார்னா. ஸோ விக்கிக்கு எப்படி சொல்கிறது, ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஆன் த ஸ்டேஜ் அண்ட் இது திஸ் பீயிங் எ விக்கி ஸ்டேஜ். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து விக்கிக்கு ஒவ்வொரு படிக்கட்டுலையும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. படத்தை ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரொடியூசர்லேருந்து, அதுக்கப்புறம் படத்தை ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் காஸ்டிங்க என்கிட்ட வந்து கேட்டான், நான் நடிங்க நான் சொன்னேன். அப்புறம் நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃபீஸ் சொன்னேன் இல்லை நான் என்னால் பண்ண முடியாது, நான் மன்னிச்சிங்க நான் சொன்னேன். நோ ப்ராப்ளம்டா அப்படின்னு சீமான் சார் வந்து நடித்தார். அதுக்கப்புறம் ரிலீஸு பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டேட்டு 4 டேட்டு மாற்றி நேற்று லான்ச் ஈவெண்ட்டில் வந்து ஒரு பெரிய மழை வந்து ஐ திங்க் விக்கி ஹஸ் கான் த்ரூ ஒரு லாங், எப்படி சொல்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் சஃபரிங் தான். பட் விக்கி, ஆல் திஸ் சஃபரிங் வில் பே ஃபார் யூ. திஸ் இஸ் கோயிங் டு பி பிக்கஸ்ட் ஹிட் ஆக்சுவலி. விக்கி நான் வந்து என்னை அறிமுகப்படுத்தினது வந்து ராம் தான். நான் இங்கே வந்து ராம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ராம் நான் எப்போ பார்த்தாலும் நான் சந்தோஷமாகிற ஒரு மனுஷன். என் லைஃப்பில் நான் சினிமாவில் மோஸ்ட் டேரக்டர்ஸ்னு ஒரு 2-3 பேர் சொல்லுவேன் தமிழ் சினிமாவில். ஐ திங்க் ஹி வில் பி த ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி ஹியர் ஆக்சுவலி. விக்கியை வாழ்த்துருக்கு. ஏன்னா விக்கிக்கும் ராமுக்கும் ஒரு பெரிய இன்டிமேட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. ராம் எங்கே போனாலும் விக்கியை பற்றி ரொம்ப உயர்வாகவும், தங்கச்சியை பற்றி அவ்வளோ எப்பயுமே பேசுவான். என் ஆஃபீஸில் வந்து பேசுவான். ஸோ விக்கி ஒரு மர்மமாகவே இருந்தான். அதுக்கப்புறம் விக்கி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு விக்கியை பார்க்கும்போது விக்கி ஒரு 6 அடியில் இருக்க ஒரு குழந்தை ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான பர்சன் பேசிக்கலி. பட் இஸ் நாட் இக்னரண்ட், இஸ் வெரி இன்னசென்ட். டேய் சும்மா இருங்கடா, ஏன்டா? ஓகே 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 இங்கே வந்து பேசுதா, வாடா. ரெடி. ஓகே ஓகே. என்னப்பா யாரோ ஒருத்தர் பேச, என்ன அவனை கூப்பிடுங்களேன்ப்பா, என்னப்பா? ஓகே ஓகே ஓகே. ஸோ ரொம்ப ஒரு நுட்பமான பையன் விக்கி. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. விக்கி பேசிக்கலி அவன் லைஃப் ஆரம்பித்தது வந்து இஸ் அ மியூசிஷியன் ஆக்சுவலி. பேசிக்கலி அவன் ஒரு பெர்கஷனிஸ்ட், ட்ரம்மர். அப்புறம் வந்து பாடல்கள் எழுதுறதுல ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ அவன் வந்து ஒரு சின்ன கவிஞன் தான் அவன் ஆக்சுவலாக. பாடலாசிரியர் சொல்ல மாட்டேன், கவிஞன் சொல்லுவான். இந்த உலகத்தை பார்த்து வியக்கிற, உலகத்தை நேசிக்கிற, உலகத்தில் எப்பொழுதுமே ஒரு பூக்களாக திரியக்கூடிய அந்த கவிஞர்களில் அவனும் ஒருத்தன் ஆக்சுவலாக. இந்த படத்தில் எல்லா பாட்டும் அவனை எழுதியிருக்கான். ஒரு டைரக்டர் ஒரு படத்தில் பாட்டு எழுதுறாருன்னா அந்த படத்தை நேசிக்காமல், அந்த படத்தை சின்சியராக அதை மனசில் வச்சு பூஜிக்காமல் எழுத முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியம், விக்கி வந்து ஆல்வேஸ் வேறு படங்களில் கூட போய் எழுதுவான் ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விக்கி பண்ணியிருக்கான். என்ன ஆச்சரியம்னா விக்கி வந்து அவனுடைய 4-5 படங்கள் வந்து நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆகி இந்த படத்தில் இவ்வளோ கஷ்டம். அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி எடுத்தா, நான் 3 படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்து என்னுடைய கடைசி படம் பிசாசு 6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ட்ரெயின் 2.5 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா வந்து ராமுக்கு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக ஒரு படம் இருக்குது. என்னென்னா இந்த சினிமா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மலை, உயரமான மலை, செங்குத்தாக ஏற வேண்டிய ஒரு மலை. அது ரொம்ப ஈஸியாக சினிமா வந்து கடந்துட முடியாது. அது எல்லா பெரிய மாஸ்டர்ஸ்க்கும் பெரிய ஜாம்பவானவர்களுக்கும் சினிமா வந்து எப்பயுமே சேலஞ்சிங்காக இருக்குது. அதனால தான் சினிமா ரொம்ப உயர்வாக இருக்குது, சினிமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.
ஸோ விக்கி வி டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் தட். நான் விக்கிட்ட 2 days முன்னால் வந்து என்னை வந்து பார்க்க வந்தான் டப்பிங்கில் வந்து அண்ணாட்ட எப்படி கேட்குறது, நான் வந்து என்னுடைய லான்ச்சுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் இல்லைடா விக்கி நான் வரேன்டா, என்னடா அது உனக்கு வராமல் யாரா, ஒரு சினிமாவில் வந்து இந்த மாதிரி மேடையில் தான் வந்து பேசி தான் செத்து போகணும் ஆக்சுவலாக, சினிமாவோட இதை விட என்ன இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஐம் பீங் வெரி ப்ரவுட் இங்கே வந்து நின்றதுக்கு. இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். விக்கி வந்து ஐ திங்க் ஹி லவ்ட் மீ ஸோ மச் நினைக்கிறேன், ஆர் ஹி லவ்ஸ் மீ ஸோ மச். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ரோல் பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து பண்ணினேன் ஆக்சுவலாக. இந்த படமே அவனுடைய விக்கி வாழ்க்கையை பார்க்குற விதம் தான் அந்த படம். விக்கி என்றைக்குமே ஒரு ஹி பிலாங்ஸ் டு ஃப்யூச்சர், ஹி நெவர் பிலாங்ஸ் டு ப்ரெசன்ட். ஆக்சுவலி லைஃப்பை எப்படி இருக்கிறது, எப்படி பார்க்கலாம், எப்படி இருக்கலாம், நாளைக்கு எப்படி இருக்கலாம். அவன் வீட்டுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் வந்து ஹேண்ட் பிக் பண்ணியிருப்பான். ஒரு சின்ன கிளாஸ் கொடுத்தா கூட, அந்த குடிக்கிற தண்ணி கொடுத்தா கூட அந்த கிளாஸ் வந்து ஹேண்ட் பிக் பண்ணியிருப்பான். ஸோ ரொம்ப ஈஸ்தட்டிக்கலாக வாழக்கூடிய ஒரு பையன். இந்த படமும் அப்படி தான், உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிக் பண்ணி நிறைய விஷயங்களை கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான். ஸோ இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கணும், நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர்டிக்ட் கொடுங்க. பட் இட்ஸ் எ வெரி ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் வந்து முழு படம் பார்க்கல, பாதி படம் பார்த்தேன். அதில் வந்து அவனுடைய விஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஐ ஹோப் திஸ் மூவி வில் பி அ பிக்கெஸ்ட் ஹிட் ஃபார் விக்கி. ஐ ஹோப் ஐ சின்சியர்லி ஹோப் அண்ட் ப்ரே ஃபார் ஹிம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, ஓகே தம்பி அப்புறமால பேசலாம். அதுக்கப்புறம் லிட்டில் மாஸ்டர் உட்காந்துருக்கான் பக்கத்தில், நம்ம மியூசிக் டைரக்டர். இன்றைக்கி வரும்போது கேட்டேன் அந்த பாட்டு தீமா தீமா கேட்டேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. தீமா 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 தீமா, சூப்பர் பாட்டு, கிளாப் பண்ணுங்க, அட்டகாசமான பாட்டு. என்னன்னா 2 பெரிய தலைங்க இருக்கு, ஒன்று இளையராஜா, இன்னொன்று வந்து ஏஆர் ரஹ்மான். அது நடுவில் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு போகிறான்னா ஒரு மாஸ்டர். ஆக்சுவலாக எல்லா காலகட்டத்திலையும் ஒரு மாஸ்டர் வந்துக்கிட்டே இருக்காங்க சார். பட்டு ஐ திங்க் திஸ் டைம் இஸ் ஆக்சுவலி ஃபார் வி ஹாவ் டு இன்வென்ட் அண்ட் டிஸ்கவர் திஸ் கிரேட் மாஸ்டர். ஆக்சுவலி ஐ திங்க் இட்ஸ் அ பியூட்டிஃபுல், நல்ல பாட்டு. அது வந்து ஐ திங்க் சங்கராபரணம் தேஷில் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. நான் காலையில் ப்ளே பண்ணேன் அந்த பாட்டை, பாடிக்கிட்டே ப்ளே பண்ணேன். எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் அது. ரொம்ப அப்புறமா கடைசி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அந்த அந்த சோகமான பாட்டு பியூட்டிஃபுல்லி. என்னன்னா ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு சிறந்த மியூசிக் டைரக்டர் நம்ம என் பாட்டை என்னை எப்படி கேட்குறவங்களுக்கு நான் எப்படி கொடுக்கணுங்கிறக்க அவன் ஒரு சஃபர் பண்ணுறான்ல, சஃபர் பண்ணி டியூன் பண்ணுவான். நான் ராஜா சார் போகும்போது உட்காரும்போது அவர் சும்மா அவர் பண்ண மாட்டார், சஃபர் பண்ணுவார். நீங்கள் ஏஆர் ரஹ்மானுடைய பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அவருடைய சஃபரிங் தெரியும். ஒரு நோட்டில் இருந்து ஹி வில் ஜம்ப், ஆக்டே விட்டு தள்ளி தள்ளி ஜம்ப் பண்ணி அவர் கண்டுபிடிப்பார். அந்த மாதிரி ஒரு பெரிய சஃபரிங் பண்ணியிருக்கான் ஆக்சுவலாக. வந்து ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் இன் அ ரைட் பாத். ஐ திங்க் ஹி இஸ் ஆல்ரெடி அச்சீவ்ட், பட் சினிமாவில் அச்சீவ்னு கிடையாது. இஸ் கோயிங் டு க்ரோ லைக் அ ஹியூஜ் ஒன். ஆக்சுவலி இஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்போசராக அவன் நிச்சயமாக வந்துடுவான். ஆக்சுவலாக நான் ரொம்ப பிடிச்சது பையன், சின்சியர்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மேடைக்கு வரதுக்கு. அது ஒரு ரீசன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்னுடைய குட்டி ஸ்கூலுக்கெலாம் காலேஜெலாம் ஒழுங்காக போகிறியா? ஓகே. நம்ம ஹீரோ பிரதீப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் அ குட், வெரி குட் பாய். ரொம்ப ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சின்சியராக, ரொம்ப அன்போட, ரொம்ப கேர்ஃபுல்லாக, அவங்கள ரொம்ப மதித்து நடக்கக்கூடிய ஒரு பையன். அதனால தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய க்ரோத் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து he is not simply an actor, he proved himself as a director first. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஒரு ஆக்டராக இருக்கான். எனக்கு தெரிஞ்சு விக்கி அந்த பையன் போடுறது லக்கி சாம்டா அவன். ஆக்சுவலாக எந்த படத்தில் போட்டாலும் அந்த படம் ஹிட் ஆகும் அவன், அந்த மாதிரி ஒரு லக்கி சாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த படமும் அவனுக்கு பெரிய, ஆனால் பயங்கரமாக பண்ணியிருக்கான். இப்படி அவன் பேசிக்கலாக அவன் கேரக்டர் எப்படின்னு கேட்டால் இங்கே போகும், கத்தும், அலறும். தமிழ் சினிமாவில் யாராவது ஒருத்தன் சத்தம் போட்டு திட்டம் போது கிளாப் பண்ணுவாங்களா, அவனுக்கு தான் தட்டிருக்காங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டர் ஆக்சுவலி. இந்த படத்தில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இன்னொரு வெர்ஷன் பண்ணியிருக்கான். ஐ திங்க் விக்கி பண்ண வச்சுருக்கான், அந்த கதை பண்ண வச்சுருக்கு. ஜனரஞ்சமான கதையும் கூடது, அதுலேயும் அவன் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். இந்த படம் அவன் வந்து இந்த படத்தை முன்னால் தள்ளி தோளில் தொங்க போட்டுட்டு அவன் வந்து இந்த படத்தை வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எஸ் ஜே சூர்யா சார் மட்டும் பேசணும். இங்கிலீஷ் படங்களில் நிறைய ரொம்ப நேரம் பேசல, ஓகே இல்லை ஓகே.
இங்கிலீஷ் படங்களில் நிறைய ஒரு வார்த்தை வரும், சாய்ஸ்னு ஒரு வார்த்தை வரும். தமிழில் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அவர்கிட்ட நிறைய மீட் பண்ணும்போது அவர் ஒரு பெரிய டைரக்டரு, ஒரு எக்ஸ்ட்ரானரி கன்செப்ஷன்லாம் பண்ணி நிறைய படங்கள் பண்ணி பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒன் டே ஹி டிசைட்ஸ், சார் என் லைஃபே நான் ஆக்ட் பண்ணணுன்னு தான் சார் வந்தேன், டைரக்ஷன் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ சார், நான் வந்து நான் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி இன்றைக்கி மோஸ்ட் ஒரு 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 இம்பார்ட்டன்ட் ஆக்டராக தமிழ் சினிமாவில் அவர் இருக்கிறார். ஆக்சுவலாக அது அந்த சாய்ஸ் நான் தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் நான் பார்த்து ஒருத்தங்க எல்லாருமே சாய்ஸ் ஒருத்தங்க சூஸ் பண்ணி தான் வரோம், இதுதான் பண்ணணும். பட் அவர் வந்து ரொம்ப ஒரு ரிஃபைன்டு சாய்ஸாக அவர் கிரியேட் பண்ணிட்டார். எனக்கு அவர் மேலே ரொம்ப சந்தோஷம். அவர் இன்றைக்கி வந்திருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி தான் சார் நான் இருக்கணும், என்னுடைய ஸ்கேல் இது தான், நான் ஒரு அமிதாப் மாதிரி ஆகணும், நான் ஒரு ஷாருக் மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு சாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. என்றைக்குமே ஒரு கோல் செட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறது. ஸோ அவர் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ சல்யூட்டிங். அதுக்கப்புறம் அந்த பாப்பா வந்து அஸ் அ ஹீரோயின் வெரி வெரி பிரிட்டி கேர்ள். அந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. நான் ஃபுல் படம் பார்க்கல, பட் ஆனால் அந்த ஒட்டுமொத்த படமே அந்த லைஃப் இன்சூரன்ஸே அவங்க மேலே தான் இன்சூரன்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வந்து ஷி ஹஸ் டன் ஹர் பெஸ்ட் ஆக்சுவலி. ஐ எம் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் குட்டி பாப்பா வந்து ரொம்ப நேரம் பேசினடி ஒன்றும் கேட்கல எனக்கு. ரொம்ப ரொம்ப க்யூட்டான பொண்ணு. நான் 2-3 படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவும் கேரளாலேருந்து வந்திருக்காங்க, சொல்லவே வேணும் ஆக்சுவலாக. டேய் போ விட்றா, நீ என்னடா மயிர் சொல்கிற, நான் சொல்கிறேன்டா. டேய் நீ ஒரு ஆள் வந்து கத்தினா விட்டுருவானா? அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்திருக்கேன், பேசணும்ல, படத்தை பிடிச்ச பண்ணல, நீ என்ன பேச, நீ வாய மூடுறா. அதுக்கப்புறம் வந்து மாளவிகா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாளவிகா பார்த்தேன். தேங்க்யூ மாளவிகா, நைஸ் டு see you. என்னுடைய படத்தை ஓட வச்சதே நீதாம்மா, உனக்கு தெரியுமான்னு தெரில. வாழை மீன் விளாங்க மீன். வெரி ஹாப்பி டு see you மா. ரொம்ப சந்தோஷம். அங்கே ஒருத்தன் கத்துறான் சார், அவனுங்க அப்படிதான் சார் கத்திட்டே இருப்பானுங்க. நம்ம பேசுறது நம்ம பேசுவோம் சார், நாங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். ஓகே அது பரவாயில்ல, ஏதோ ஒரு புள்ள ஏதோ அடிச்சிட்டு பேசுது ஆக்சுவலி. ஓகேம்மா, வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? சார் சூப்பர் சார், வந்ததுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்ததுக்கும். அண்ட் we are looking forward for your character சார். உங்களோட கேரக்டர் இந்த படத்தில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. இதில் ஒரு குட்டி கேரக்டர்மா, அது ஒரு குட்டி கேரக்டர். ஐ டோன்ட் திங்க் தட் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் ஃபார் திஸ் கேரக்டர். பட் ஆனால் அவன் நல்லா இருந்துச்சு சார் சொன்னான் விக்கி. ஸோ ஐ எம் ஹாப்பி. எனிவே ஐ எம் பார்ட் ஆஃப் டீம். அந்த படத்தில் அந்த சீனில் நடிக்காம மட்டும்னாலும் நான் வந்து விக்கிக்கு ஒரு பார்ட் ஆஃப் டீம். சரி, விக்கியை வந்து ரொம்ப நேசிக்கிற இங்கே ஒரு 10 பேர் ரொம்ப சின்சியராக நேசிக்கிற பீப்புள் இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது வெளியே, சொல்லுவாங்க. எனக்கு தெரியல, எனக்கு நான் காசிப்லாம் பார்க்க மாட்டேன். பட் இஸ் வெரி ஸ்வீட் கை, வெரி சின்சியர் கை. இல்லைன்னா ராம கூப்பிட மாட்டான். இந்த ப்ரோக்ராம்க்கே ராம் அங்கேருந்து கூப்பிட்டுருக்கான் ஆக்சுவலாக. ஸோ அதில் இல்லைன்னா ராம் வரமாட்டான். அண்ட் ராம் நெவர் ரெக்கமெண்ட் ஆக்சுவலி. ஸோ இஸ் வெரி ஸ்வீட் கை. ஸோ வி ஆர் ஆல் ஹியர் டு டேக் கேர் ஆஃப் இட். சார் ஓகே, நீங்கள் வந்தாலே பயங்கர வைபாக இருக்கும், மாஸாக இருக்கும். சூப்பர். எங்களுக்காக ஒரு 2 வரிகள் பாட்டு பாடுறீங்களா? அதுக்காக தான் உங்களோட ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் நாங்க பெரிய ஃபேன். அண்ட் வந்து உங்களோட ஆக்டிங்க்கு ஃபேன். இப்போ ரீசன்ட் டேஸ்ல உங்களோட சிங்கிங்க்கு பயங்கரமான ஃபேன். ஆமா சார். என்ன பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பாட வச்சலாமா சார்? என்ன பாட்டு பாருங்க சார். இப்படி ஒரு குழப்பமான ஒரு பாட்டு என்ன இளையராஜா பாட்டு தான் பாட முடியும் சார்? இந்த படத்துல இருந்து கூட ஏதாவது ஒரு பாட்டு? இல்லை, இந்த படத்தில் நான் கேட்கல, நான் இன்னைக்கு தான் கேட்டேன். அந்த ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்சது சார். உங்களோட ஃபேவரட் சார், எந்த பூவிலும் வாசம். ஓ அப்படியா? எஸ் சார். தானன்னே நானே நானே தன்னே நன்னே தன்னே தின்னே நன்னே தன்னே நன தன்னே நன தன்னே நன நன்னே. இந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்தன் பாட்டிலும் ராகம் உண்டு. தன்ன நான தனனனா 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 தனனனா. Thank you. What a man. Thank you. டேய் தம்பி, சாரிடா டேய். நல்ல மூட்ல வந்தவன ஏதாவது ஏத்தி பின்னால ஏதாவது பண்ணிடுவீங்கடா டேய். Sorry. Love you. Thank you. Once again, let's give it up for a visionary and a legendary actor director, Miss